ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனில் முக்கியமாக இருக்கிற பிளாக்ஸ் என்னென்ன, அந்த 5 பிளாக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அந்த பிளாக்கேஜஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்கான்ஷியஸ் தாட்ஸ். சப்கான்ஷியஸ் தாட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மனசில் பதிஞ்சிட்ருக்க விஷயங்கள். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் தாட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நம்மளோட செயல்களை அதுதான் செய்ய வைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்ககிட்ட நிறையா காசு இருக்குது அப்படின்றதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். காசு வேணுன்றதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் நாம் இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷாப்பிங் போகும்போது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அதை எடுப்போம். ஸோ அது சீப்பஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்ககிட்ட மணியை குறைஞ்சிட்ருக்குது. அது பேர் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள். அதில் இருக்க காசை பற்றி சீப்பஸ்ட்டாக மெனு தேடி எந்த இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இதை நாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் வாங்குறீங்களா, இல்லை பில் அதிகமாகக்கூடாதுன்றது நீங்கள் வாங்குறீங்களா? இந்த பில் அதிகமாகிடக்கூடாதுன்றது நீங்கள் வாங்கும்போது உங்கள் மனசு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் போயிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ப்ரிங் பண்ணும். உங்களுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க, என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அந்த பில் எவ்வளோ வேணாலும் அதை நீங்கள் பே பண்ண ரெடியாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைஸை தேடி எடுக்கக்கூடாது. எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றதுல தான் நீங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படின்றது அதுதான். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்றது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைஸை தேடி நாம் போகிறது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ளே ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 BHK வீடு இவ்வளோ ப்ரைஸில் இருந்தால் போதும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது உங்கள் சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வேணும் அப்படின்னா, பெரிய பங்களா எனக்கு வேணும், இந்தளவுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து என்னோட அக்கேஷன்ஸ், பெஸ்ட் அக்கேஷன்ஸ், என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், என்னோடய வீட்டில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்டான அக்கேஷன்ஸும் என்னோடய வீட்டில் நடக்கிற அளவுக்கு நான் பெரிய வீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரதான் அபண்டன்ஸ் மைண்ட் செட். நான் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போதும், ஒரு 1 BHK போதும், இல்லை எனக்கு ஒரு 10 கெஸ்ட் வந்தாலும் என்னோடய வீட்டில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் அபண்டன்ஸ் மைண்ட் செட். அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படின்றத நாம் வளர்த்துக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வளர்ந்த சூழ்நிலைகள், உங்களோட சின்ன வயசுலேருந்து ரெஜிஸ்டரான விஷயங்கள் தான் உங்களோட இந்த சப்கான்ஷியஸ் தாட்ஸை பில்ட் பண்ணும். இதை நம்ம நோட்டீஸ் பண்ணி என்கவுண்டர் பண்ணி நாம் மாற்றணும். ஸோ இதுதான் ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட மைண்டை நாமளை மாற்ற முடியும். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, நாம் நம்மளோட மைண்ட் அண்ட் தாட்ஸை என்கவுண்டர் பண்ணி அது கரெக்டான விதமாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதை கவனித்து அதை அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு நம்ம மாற்றுறனா தான் நம்மளால் இந்த வைப்ரேஷன் பிளாக்கை ஸ்டாப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ எந்த ஒரு அப்ரோச் போனாலும் நீங்கள் அதை யோசிக்கணும். இந்த மைண்டை நீங்கள் இந்த டெசிஷனை ஏன் எடுக்கிறீங்க. ஸோ இந்த டெசிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில். இந்த டெசிஷன்ஸ் நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, மணியை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்னா யூஆர் இன் த மைண்ட் பேஸ்ட் செட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக நீங்கள் மனசை மட்டுமே நம்புகிறவங்க. ஆக்சுவல் ரியாலிட்டிக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ப்ளஸ் உங்களோட சோல் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்க விஷயம் தான் ரியாலிட்டிக்கு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் 10,000 சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ருபீஸ் இருக்குது. ஓகே, சூப்பர், ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைஸில் அந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஒரு 5,000 ருபீஸ்லேயும் ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க. ஸோ அதுவுமே
ஒன்லி மைண்டு சொல்லும் ஓகே இந்த 5000 ருபீஸ் ட்ரெஸ்ஸே போதுமே, எதுக்காக இப்போ நம்ம வந்து 20,000க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த இடத்துல மைண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும், உங்களோட சோலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேட்டகரியில் நீங்கள் 50% மைண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களோட சோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷனல் கனெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மைண்ட் அண்ட் சோல் வந்து நாம் எப்போவுமே வந்து கோயின்சைட் பண்ண ட்ரை பண்ணணும். மைண்ட் ஒன்று எப்போவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். லைக் அதுதான் ரைட் அப்படின்றது. தட் மீன்ஸ் யூஆர் ஸ்டிஞ்சி, அதுதான் 5000 ருபீஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே வந்து 20,000 தட் மீன்ஸ் யூஆர் லேவிஷ். உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை செலவு பண்ணிடுவீங்க. ஆனால் அகெயின் யூ வில் ஃபெல் இன்டு த ட்ராப். இதுதான் முக்கியமான விஷயம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ரியாலிட்டியில் நீங்கள் செக் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்மை தரும். ஸோ இந்த பிளாக்கேஜஸை நீங்கள் இப்படி தான் கிளியர் பண்ணணும். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் தாட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கரெக்டான விஷயத்தில் ப்ரொசீட் பண்ணும். இந்த மாதிரி எல்லா டெசிஷன்ஸையுமே நீங்கள் யோசித்து மனசு எதை விரும்புது, மைண்ட் என்ன சொல்லுது, இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்டில் இருக்க டெசிஷன் பாருங்கள். எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்க மீடியம் நியூட்ரலைஸ்டு ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. நியூட்ரலைஸ்டு ஃபேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஈஸியாக நம்மளால் வந்து அந்த பாசிட்டிவ்னஸ்க்கு போகிறதுக்கு ஈஸி பாசிபிலிட்டிஸ் நிறைய அரைஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ். இது நாம் வந்து ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். நம்மளோட வைப்ரேஷன்ஸ், பயம், ஃபியர், சேட்னஸ், ஆங்கிரினஸ், ஈகோ, ரொம்ப முக்கியமான விஷயம். ஈகோ, ஜெலசி இதெல்லாம் இருந்தால் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட பாசிட்டிவ் சைடுக்கு போக முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் அடுத்தவங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்குரிய ஆன்சர் நீங்கள் சொல்லணும். ஆர் யூ ஜெலஸ்? உங்களுக்கு ஈகோ இருக்கா? உண்மையாகவே உங்களுக்கு கோபம் வருதா? நீங்கள் வெறுப்பாக இருக்கீங்களா? உங்களுக்கு பயம் இருக்கா? உங்களால் சோகமாக மட்டும்தான் இருக்க முடியுதா? இது எல்லா ஆன்சர்ஸும் நீங்களே உங்கள் மனசாட்சியை கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். இந்த எமோஷன்ஸில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா வைப்ரேஷனல் சார்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வைப்ரேஷன், காம்னஸ், ஹாப்பினஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போது பீஸ். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போனோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு போகலாம். பட் இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபேஸில் தான் ஹார்ம்னஸ், ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ் இதெல்லாமே வருது. ஸோ எக்ஸைட்மெண்ட், க்யூரியாசிட்டி இதெல்லா ஃபேஸஸ்குள்ளேயும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸில் இருந்துக்கிட்டு நம்மளால் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ், அவுட்கம்ஸை பார்க்குறதுக்கு முடியாது. வைப்ரேஷன்ஸ் நாம் நம்பினா தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் மாறும். ஸோ அதை நோக்கின ஸ்டெப்ஸை நாம் தான் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வரணும், மீண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்னஸ். ஹீலாகணும். ஹீலாகிட்டு காம் ஆகுங்க. அதுக்கு தான் மெடிடேஷன், அதுக்கப்புறமா வந்து யோகாஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெகுலரான ஹெல்த்தியான மைண்ட் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெகுலர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ஃபுட், ரெகுலர் ஸ்லீப், ரெகுலர் ஹேபிடேச்சுவல் டெய்லி ரொட்டீன்ஸ் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரைட் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் யார் வேணால் பண்ணுவாங்க. ஓகே, லேக் ஆஃப் ரைட் ஆக்ஷன்ஸ். ஸோ லேக் ஆஃப் ரைட் ஆக்ஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் எல்லாருமே வந்து ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நோக்கி என்றைக்குமே வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த கோலை நோக்கி நம்ம போகிற பாதை வந்து ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட அந்த பயணம் வந்து சரியாக தான் இருக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து அது இந்த இயரில் வாங்க முடியும். இப்போ இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எப்படி இருக்கு வாங்க முடியும், அதை வந்து லைக் எந்த அளவுக்கு சீக்கிரமாக பாசிபிள் ஆக்க முடியும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கையில் வைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கணுமோ, இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமோ, இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஆனால் சில சமயம் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரைட்டாக ஆகாமல் இருக்கலாம். அந்த ரைட்டாக நம்ம மாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான்.
ஸோ ஒருவேளை நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வரல அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் இருக்குது ப்ராக்ரெசிவான ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஸோ எல்லாருமே ஆக்ஷன்ஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. ஆப்டிமைசேஷன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து எல்லாருமே மறந்துடுறாங்க. நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டே தானே இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தானே இருக்கோம், அது கிடைக்கணும்ல? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவுட்கம் வர ஒரு விஷயத்த நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை நீங்கள் அடிக்கடி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரைட்டாக போகுதா, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதனால நம்மளோட அவுட்கம் கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டினை ரெகுலராக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சரண்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் நம்பணும். நம்ம நம்புறதுன்றது ஒரு விஷயம். நாம் நம்பி யூனிவர்ஸ் கிட்ட அதை ஒப்படைக்கணும். சரண்டர் யுவர் செல்ஃப் டு த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ், இதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனாலும் அதை மீறி நீ எனக்கு செய்கிறது தான் எனக்கு நடக்குன்றது எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் இதெல்லாம் வேணும்னு நம்ம நினச்சாலும் அதை யூனிவர்ஸ் வந்து ஒரு விதமாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்றத நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஸோ யூனிவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம நினைக்கிற எந்த ஒரு செயல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஏன் அப்படின்னா எது உங்களுக்கு நல்லது அப்படின்றது யூனிவர்ஸ்க்கு தான் தெரியும். ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் மீறி ஒரு விஷயத்த யூனிவர்சல் லாக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. ஆனால் அங்கே போன உடனே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய லாஸ் ஏற்படலாம், அது இல்லை அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். இதெல்லாமே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூனிவர்சல் லாக்கு அகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ண முடியாது. இட்ஸ் அ கோக்ரியேஷன். யூனிவர்ஸ், உலகம் அப்படின்றது ஒரு கோக்ரியேஷன். ஸோ ஒரு தடங்கள் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மீறி போகணுன்னு நினைக்காதீங்க. எந்த வித தடங்களும் வந்துச்சுன்னா அதை மீறி போகும்போது நமக்கு இன்னும் தடங்கள் தான் வரும். இன்னும் தடங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஏன்னா கெட்ட விஷயம் அப்படின்றதுனால தான் உங்களை ஸ்டாப் பண்ண யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதை மீறி நீங்கள் யூனிவர்ஸ் கூட போட்டுட்டு போகும்போது யூனிவர்ஸ்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி சரண்டர் பண்ணணும். நம்மளோட தாட்ஸ், நம்மளோட இதெல்லாம் நான் நினச்சிட்ருக்கேன், அது எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக எனக்கு அது கிடைக்கும். ஸோ ஒருவேளை அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு சரியான விஷயம் இல்லை அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களை ஆக்சுவலாக உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு சோர்ஸ் யூனிவர்ஸ். உங்களுக்கு மேலே நீங்கள் தான் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களையும் விட பெருசாக உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் யூனிவர்ஸ். உங்களை எப்போவுமே ஒரு ஷீல்டு போட்டு பாதுகாத்து உங்களை ஒரு வழியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க தான் யூனிவர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வி ஹாவ் டு சரண்டர் அவர் செல்ஃப்ஸ். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஓப்பன் டு ரிசீவ். நாம் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்கள் நிறைய லவ் பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் நிறையா பேரை வந்து ப்ராக்ரெசிவாக பார்த்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இதே ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நோ ஐ கேன் ஹேண்டில் இட், என்னால் பண்ண முடியும், ஸோ எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ண ரெடியாக இல்லை. இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து நிறைய ஆஃபர் பண்ணுவீங்க, சாக்லேட்ஸ், ஃபுட்ஸ், குட் ஃபுட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிச் ஃபுட் தராங்க அப்படின்னா ஐ திஸ், என்னோடய ஃபுட்டே எனக்கு ஓகே அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட அஃபெக்ஷனையோ லவ்வையோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ராக்ரெசிவான மேனிஃபெஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னாலே என்னது, நீங்கள் அந்த கோல்ஸை ரீச் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அந்த இல்லை இந்த ஹெல்ப் எனக்கு எதுக்கு, இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் வேணாம் அப்படி தான் நிறைய பேர் வந்து எப்போவுமே க்ளோஸ் சேனலாக இருக்கும். ஸோ ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதை ரிசீவ் பண்ண ரெடியாக இருந்தோன்னா நமக்கு அந்த சேனல் ஓப்பன் ஆகும், அந்த பாத்வே ஓப்பன் ஆகும், நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனில் இருக்க பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் 5 ஸ்டெப்ஸ், மேஜர் 5 பிளாக்கேஜஸ். கண்டிப்பாக இந்த 5 பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து
லா ஆஃப் அட்ராக்ஷனில் மேனிஃபெஸ்டேஷனை கண்டிப்பாக நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக நடக்கும். அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். காமாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, வெல்த்தியாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.